Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு கட்சியுடைய தலைவர். எனக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கிற உரிமை வேல்முருகனுக்கு இருக்கு. சில நிர்வாக காரணங்களுக்காக தேதியை நான் சொல்லாம இருக்கேன். தேதியை விரைவில் அறிவிப்பேன். இதை சொல்றதுல விஜய்க்கு என்னங்க தயக்கம்? இதுதான் சினிமாத்தனம்னு சொல்றேன். நான் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இந்த மாநாட்டை நடத்தணும்னு ஆசைப்படுவேன். நடத்துறது நானும் ஐடியா கொடுக்குறேன், நீ நக்கலா கேட்க வேண்டாம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். 2 நாள் முன்னாடி அண்ணா பிறந்தநாள் நடந்த போது அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தணும், அண்ணா படத்துக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்காத விஜய், அல்லது நினைவுக்கு வந்தும் அதை செய்யாத விஜய், பிஜேபியை கூப்பிடணும்னு நான் சொல்றேன். ஹெச் ராஜா உட்காருங்க வாங்க. அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு தான் அந்த மேடையில் உட்காருவாங்க. வெக்கப்பட வைக்கணுங்கிற நீங்க அதே கோரிக்கையில் இருக்குன்னா நீங்களும் கூட அதில் பங்கேற்கலாம். இவர் சொல்லாமல் நான் 2 பேரும் அனுப்புறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்க மாட்டார். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்துவிட்டார். கூட்டணியில், திமுக கூட்டணியில் எந்த உரசலும் இல்லை, நெருடலும் இல்லை அப்படின்னு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். இது ஒரு முற்றுப்புள்ளியா திருமாவுடைய சர்ச்சைக்கு, அல்லது கமாவா? இல்லை, தெரிந்தோ தெரியாமலோ திருமாவளவனே அதுக்கு ஒரு காரணமாயிட்டார். இது ஒரு பேசு பொருளாக மாறுவதற்கு, சில சந்தேகங்களை எழுப்புவதற்கு, சில யூகங்களை பல பேர் தங்களுக்கு சாதகமாக எழுப்புவதற்கு, பேசி தீர்த்து கொள்வதற்கு திருமாவளவனுடைய கடந்த 1 வார கால செயல்பாடுகளே காரணமாக போயிடுச்சு. அவர் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிடல. 2 விஷயம். ஒன்று, அவர் அரசியலுக்கு நுழைந்த நாள் முதலாக மது ஒழிப்பை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும், இந்த சமூகத்துக்கும் பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஏதோ புது கோஷம் இல்லை. நேற்று தான் ஒரு கனவுல தோணுச்சு, உடனே போய் நான் ஒரு மேடையில் பேசினேன்லாம் இல்லை. கட்சி தொடங்கிய நாள் முதலாக, பொது அரசியலுக்கு, பொது வாழ்க்கைக்கு வந்த நாள் முதலாக பட்டியலின மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார். முதல் தவறு எங்கே நடந்ததுன்னா, 2 இதுவாக பிரிக்கலாம். மதுவை பற்றி பேசுவோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி அவர் எந்த மேடையில் இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தா கூட, நிகழ்ச்சியில் பேசினார், கடந்து போயிடுச்சுன்னு விட்டுருக்கலாம். அந்த மேடையில் அந்த தலைப்பும் அந்த கண்டென்ட்டும் தேவையாக இருந்திருக்கலாம். அதை கட் பண்ணி அவருடைய சோஷியல் மீடியாலேயே போடுறது அப்படிங்கிற போது அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புனாங்க. ஏன்னா எந்த விஷயத்துக்காக இதில் அரசியல் இல்லை, இது இந்த சமூகத்தின் நன்மைக்காக, சாதி மத பாகுபாடுகளாம் அப்பாற்பட்டு நான் அந்த மது ஒழிப்பை பற்றி பேசுகிறேன்னு அதில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டிய திருமாவளவன் அந்த கவனத்தை அவரே சிதறடிப்பது போல ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுனது மட்டும் இல்லாமல் அதை கட் பண்ணி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டதுனால அதை அவரே கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டாரோ அல்லது கொஞ்சம் திசை திருப்ப வச்சுட்டாரோன்னு ஒரு சின்ன வருத்தம் கலந்த கருத்து என்னோட கருத்து. இல்லை, அதையும் டெலீட் பண்ணுறாரு, திரும்பவும் மறுபடியும் பதிவேற்ற செய்யப்படாது, அட்மின் நோட் பண்ணவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், அந்த வார்த்தை தப்பான வார்த்தை அல்ல, திருமாவளவன் சொன்ன வார்த்தைகள் சட்டவிரோதம் அல்ல, அவருடைய கோரிக்கை நியாயமற்றது, இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்லாம் விமர்சனத்துக்குரியதும் அல்ல, நியாயமான கோரிக்கை தான். இந்த நேரத்தில் அது பேசணுமான்னு ஒன்று இருக்குது. சரி, பேசிட்டீங்க, அந்த மேடைக்கு அது தேவையாக இருந்திருக்கலாம். அதை கட் பண்ணி போடுற அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இப்போ கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. எந்த நோக்கத்தில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த மாநாடு முடிகிற வரைக்கும் இதை பேசலாமா? அதை புரிஞ்சுக்கிட்டதை அவரே எடுத்துக்கிறார், திருப்பி போட்டேங்கிறார். ஆக மொத்தம் ஒரு தடுமாற்றம் அவர்கிட்ட இருந்தது. ஸோ ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கோரிக்கையை நாங்கள் எப்பொழுதும் எழுப்புவோம்னு சொல்லியிருக்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை, யாரும் அதை விமர்சிக்க போகிறதும் இல்லை. எந்த வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு கட்சியுடைய தலைவர். எனக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குற உரிமை வேல்முருகனுக்கு இருக்குது. தோழமையோடு இருக்கிறோம், எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அது கொடுக்கறது கொடுக்காது அந்த அரசியல் சூழல்கள் இதுதான் தீர்மானிக்கும். இப்போ மது அந்த ஒரு விஷயத்தில் அவர் ஒரு சின்ன தடுமாற்றத்துக்கு ஆளாயிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேசக்கூடாத நேரத்தில் பேசிட்டார். அது அவருடைய முக்கியமான ஒரு பயணத்தை அவரே திசை திருப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவரே சரிப்படுத்திக்கிட்டார். அதுக்கு மேலே அதை விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மது விலக்கு மாநாடு அப்படிங்கிற, மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத வச்சு பார்த்தோன்னா அதுவும் அவருக்கு ஒரு புதிய கோஷம் இல்லை தான். ஆனால் எப்போ அது முழுமை அடைஞ்சிருக்கும், ஒரு அர்த்தமுள்ள மாநாடாக அது இருந்திருக்கும்னு நான் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக நினைக்கிறேன்னா, ஏன்னா மதுவின் தீமைகளை நம்ம ஒன்றும் ஐயோ தெரியாதா இல்லை, நம்ம உறவுகள், ரத்த உறவுகள், நட்பு வட்டத்திலே பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். அவனுடைய சமூக பின்னணி எடுத்து பார்த்தா பெரிய குடும்பத்து பையனாக இருப்பான், சாக்கடையில் விழுந்து கிடப்பான்.
இதையெல்லாம் கண் முன்னாடி நம்ம தினசரி பார்த்துட்டு இருக்கிற போது ஒரு சமூகத்தையே ஒரு தலைமுறையே அந்த மது சீரழிக்குது, எதிர்கால தலைமுறையை முடக்கி போடுது அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்த எவரும் அரசியல் கலப்பில்லாமல் எவர் ஒருவர் இந்த கோஷத்தை எழுப்பினாலும் ஆதரிப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், ரெண்டாவது தவறுன்னு நான் சொல்றேன், இதில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை, ஜாதிய அமைப்புகளுக்கு இடமில்லைன்றாரு. இதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. மதுவுக்கு ஜாதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மதத்துக்கு அதுக்கு எல்லா மதத்துக்காரனும் குடிக்கிறான், எல்லா மதத்துக்காரனும் நாசமா போறான், அவனுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறான். எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா குடிக்கிறான், ஒன்னா சண்டை போடுறான், ஒன்னாவே காணாம போயிடுறான், வாழ்க்கையவே தொலைச்சிடுறான். இதுல அந்த வேறுபாடு பார்க்கறது தப்பு. இன்னும் சொல்ல போனா, நான் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இந்த மாநாட்டை நடத்தணும்னு ஆசைப்படுவேன். நடத்துறது நானும் ஐடியா கொடுக்குறேன், நீ நக்கலா கேட்க வேண்டாம். நான் என்னன்னா, அவருடைய அந்த எண்ணம் இன்னும் முழுமை அடைஞ்சிருக்கும், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா அது இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து அதுக்காக அவரு உங்களுக்கு தமிழ் குடி தாங்கின்னு இவர் பட்டம் கொடுக்குற அளவுக்கு ராமதாஸ் மேல இவர் மரியாதை செஞ்சவர் தான். இப்ப கடந்த 3 நாளா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மனசு வச்சுக்காதீங்க. 1000 அடிச்சுக்குவாங்க, 1000 கூடிக்குவாங்க. அரசியல் உறவு அவ்வளவு சரியா இல்லை 2 பேருக்கும். இதுதான் இந்த நேர் எதிராக இருக்கிற எதிரிகள் தான் ஒரே மேடையில் உட்காரணும் மதுவை ஒழிக்கிறதுக்குன்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் பேசப்படும், அதுதான் மக்களால் ஏற்றுக்கப்படும். பரவாயில்லையே, அவங்க 1000 அடிச்சுக்கிறாங்க, பட் இந்த விஷயத்துல ஒன்னா இருக்காங்களே, மக்கள் சந்தோஷப்படுவான். ஜாதிக்கு அங்கே வேலையே இல்லை, என்ன நோக்கமோ அதுக்காக செயல்பட வேறும். பிஜேபியை கூப்பிடணும்னு நான் சொல்றேன். ஹெச் ராஜாவை கூப்பிடுங்க, அண்ணாமலை ஊர்ல இல்லை, யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க. ஹெச் ராஜா உட்காருங்க, வாங்க. மது ஒழிப்புன்னு பேசினாலே நிதி இழப்பும் சேர்த்து தான் வரும். ஆர்எஸ் பாரதியை கூப்பிடுறேன், அவங்க வந்திருக்கிறாங்க. டிகே சொல்லுவாங்க, திமுகவில் வந்து பேசி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒழிக்க தயார் தான், நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை கூட மத்திய அரசு தரமாட்டேது. இப்போ 35,000 கோடி 40,000 கோடி வருஷத்துக்கு இது இழப்புனா யார் இதை ஈடு கட்டுவா? மத்திய அரசும் நம்மளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்குது, இதை எப்படி சரி கட்டுறதுன்னு அதே மேடையில் இவர்கள் பேசக்கூடும். நியாயமான உண்மையை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதனால தான் முதல்வருக்கு கடையை திறக்கிறதுல ஒப்புதலே இல்லைன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 12 மணிக்கு திறந்துடுறாங்க. இன்னும் சில கடையில் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, விடிய காலம் 5:45 திருட்டுத்தனமாக வித்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ முதல்வருக்கு உடன்பாடு இல்லை, உடனே இப்படி அரசியல் ரீதியாக பூசி மொழுகாம அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டு ஆமா எங்களால் இப்போ மூட முடியலன்னு சொல்லணும், நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி சொல்ற போதே ஹெச் ராஜா நீங்க கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு திருமாவளவன் சிரிச்சுக்கிட்டே அவரை கூப்பிடணும், அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரணும், நிர்பந்தப்படுத்தணும். தமிழ்நாட்டை நாங்களும் ஆள நினைக்கிறோம், இந்த தமிழ் சமூகம் நல்லா இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். 40,000 கோடி ஏதோ இழப்பு வருதா, 4,000 கோடியாவது நாங்கள் வாங்கி தரோம், வாங்க எல்லாரும் டெல்லி போவோம்னு ராஜாவை சொல்ல வச்சிருக்கணும். அங்கே மத அரசியலாம் நீங்கள் இன்னொரு மேடை போட்டு கிளின்னு கிளிங்க, பிஜேபி முகத்திரையை கிளிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த மேடை அந்த மேடை அல்ல. சரிதானா? ஸோ திருமாவளவன் அதுலயும் கொஞ்சம் சறுக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அந்த அந்த மாதிரி ஒரு மேடை இருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுறது அது மாறிடுமோ? இப்ப கூட திமுக தரப்புல இருந்து வர்றாங்க, அவங்க என்ன பேச போறாங்கங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இலக்கு வச்சு நிர்ணயிக்கக்கூடிய சொல்லட்டுமா, இந்த மேடையில திமுக உட்கார்றதே புழு நெளிகிற மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு தான் உட்காருவாங்க. அவங்க கண்டிப்பா வரேன்னு சொன்ன பிறகு, வரேன்னு சொல்லிட்ட பிறகு இனிமேல் வராம இருக்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்கள் நடத்தியதே அரசியல் நாடகம்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னவெல்லாம் கோஷம் எழுப்பினாங்க, வீட்டு வாசல்ல நின்று தட்டியை தூக்கிட்டு நின்னாங்க மது ஒழிக்கணும்னு. ஆட்சிக்கு வந்தோடனே அந்த கோஷத்தை சுத்தமா மறந்துட்டாங்க. ஸோ நீங்க அரசியலுக்காக அதை பயன்படுத்தினீங்க. ஸோ அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு தான் அந்த மேடையில் உட்காருவாங்க. வெக்கப்பட வைக்கணுங்கிற எடப்பாடியை போய் நேரில் கூப்பிடணும். அதிமுக விரும்பினால் பங்கேற்கலாம், இந்த பூசி மொழுகிற வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. பிரதான எதிர்கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி, அடுத்த ஆட்சிக்கு நாங்கள் தான் வருவோம்னு சொல்ற கட்சியை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும். உட்காருங்க, நீங்க போனோட செய்யலைங்கிறதுக்கு எடப்பாடி வெக்கப்படணும் அந்த மேடையில். நான் சொல்ல போறதுங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிஜமா இதுவரைக்கும் நான் செஞ்ச தப்பை இனிமேல் செய்ய மாட்டேன், நான் மனப்பூர்வமாக சொல்றேன், மதுவை ஒழிக்கிறதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைலாம் எடுப்பேன்னு எடப்பாடியை சொல்ல வைக்கணும். இது எதுவுமே அந்த கூட்டணி மாதிரியே கொண்டு போயிட்டார். அப்போ மது ஒழிப்புங்கிறதும் அரசியலுக்குள்ள திணிச்சிட்டாரோ? அவருடைய நோக்கம் நேர்மையான நோக்கம், ஒரு சமூகத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கம், அதுக்குள்ள நான் கேள்வியே எழுப்பல. ஆனால் அதை அமல்படுத்துற போது நீங்க திருப்பியும் அந்த அரசியல் சுழலுக்குள் திருமாவளவன் சிக்கிவிட்டார்னு சொல்றேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஜனநாயகம் இந்த மேடையில இது எல்லா கட்சிகளையும் உட்கார வச்சா இருக்குமா தமிழ்நாட்டுல? இல்ல இருக்கணும், அதை யோசிச்சிருப்பாரு. ஏன்னா இப்ப இந்த விஷயத்தையும் நீங்க யோசிங்க. முன்னாடி வந்து அதிமுகவுக்கும் விரும்பினால் பங்கேற்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு திருமாவர்கள். நேத்து முதல்வர் அவர்களை சந்தித்து விட்டு அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து இந்த மாதிரி அதிமுகவுக்கும் நீங்க நேரடியா அழைப்பு கொடுப்பீங்களா அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் அவர் வந்து போறாரு. விருப்பப்படுறவங்க வரலாம். என்ன நோக்கம்? அரசியல் பாக்குறாரு. அதிமுக கூட்ட திமுக கோச்சுக்கோம்னு இந்த அரசியல் பார்வை பார்த்தீங்கனாலே நீங்க உங்களுடைய நோக்கம் நேர்மையானதாக இருந்தும் கூட நீங்களே அதை பலவீனப்படுத்துறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். திருப்பி ஒரு கூட்டணி கட்சி மாநாடு மாதிரி தான் இருக்கும், மது ஒழிப்பு மாநாடா இருக்காது.
நான் முன்னாடியே கடுமையாக விமர்சிக்க விரும்பல, ஏன்னா அது நல்ல நோக்கத்துக்காக சொல்றது. ஒரு தனி மனிதன் அந்த கோஷத்தை எழுப்பினாலும் நம்ம எல்லாரும் பின்னாடி நிற்கணும்னு நான் நினைக்கிற போது, இவ்வளவு அரும்பாடுபட்டு ஒரு அரசியல் நெருக்கடியை ஆளுகிற திமுகவுக்கு கொடுக்கும்னு தெரிஞ்சிருந்தும் துணிச்சலா இந்த மாநாட்டை அவர் நடத்துறாரு. அரசியல் பார்வை பார்க்கறாருங்கிற ஒரு பார்வை, இன்னொரு பார்வை இந்த தலைப்பே திமுகவுக்கு பிடிக்காது, ஆட்சியில் இருக்கிற திமுக ரசிக்காது, ஒரு மறைமுக நெருக்கடி தான். இதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அது திருமாவளவன் செய்யறதை நம்மளாம் வாழ்த்தணும், பின்னாடி இருந்து ஆதரிக்கலாம், தப்பு கிடையாது. பட் முழுக்க அதில் இன்னொரு பக்கம் கூட்டணி அரசியலையும் சேர்த்துட்டு கொண்டு போன மாதிரி மற்ற யாரையும் விரும்பி, இன்னொன்று திமுகவை கூட நாங்கள் அழைப்பு விடுக்கலன்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு. அழைப்பு விடுக்காமல் 2 பேரும் நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த சந்திப்பில் பேசிய பேச்சுக்களின் அடிப்படையில் 2 பேரும் அனுப்புறேன்னு சொன்னார். ஆக மொத்தம் ஏதோ பேசுறீங்களா, ஆமாண்ணே நீங்க கூட அனுப்புறேன்னு சொல்ல வந்து அவர் அனுப்புறேன்னு சொல்லுவார். கூப்பிடாம ஒருவர் அனுப்ப மாட்டாங்க. இதே சந்திப்பு எடப்பாடி கூட நடத்துங்களேன். அந்த சந்திப்பில் நடந்த விளைவாக அவர் 2 பேரும் அனுப்புறேன்னு சொன்னார். சொல்லட்டும். இல்ல, அவர் என்ன சொல்றாரு, கோரிக்கை வைத்தோம், நாங்க முதல்வருக்கு கோரிக்கை வைத்தோம், அந்த கோரிக்கையை அவர் பார்த்துட்டு எங்களுக்கும் இந்த மது விலக்கு கொள்கை தான், எங்க தரப்புல இருந்து அனுப்புறோம் அப்படின்னு இல்லங்க. இதை திமுக தரப்பு தெளிவுபடுத்தணும். அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆமாண்ணா கோரிக்கை, நீங்க அதே கோரிக்கையில் இருக்கணும், நீங்களும் கூட அதுல பங்கேற்கலாம்னு இவர் சொல்லாமல் நான் 2 பேரும் அனுப்புறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்க மாட்டார். எந்த கட்சிக்காரரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திருமா அவர்களுக்கு? அப்ப இதுக்கு இவருக்கு அழைப்பு விடுத்தா மத்த எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கணுங்கிற நெருக்கடியா மறைச்சாருன்னு நான் சொல்லல. அதான் சொன்னேன், அரசியல் சூழலுக்குள்ள திருமாவளவன் திரும்ப சிக்கிக்கிட்டார். ஒரு பொது நோக்கம்னு சொல்லிட்டு நிஜமும் அதில் இருக்கிற போது அவரே போய் அதை அரசியலுக்குள்ள சிக்க வச்சுட்டாருன்னு தான் தோணுது. இவர் போய் எடப்பாடி பார்க்க மாட்டார். ஏன்னா பார்த்தா கோச்சுக்குவான்னு சொல்லுவார், என்ன நீங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க, நாமளும் சும்மா இருக்க மாட்டோம், அப்போ ஏதோ 26 நடக்க போதான்னு பேச ஆரம்பிப்போம்னு ஒரு தயக்கம் அவருக்கு இருக்கலாம். அதை சொல்லலை நான். அப்ப நீங்க பொதுவான நிகழ்ச்சின்னு சொல்லாதீங்க. மதுவை ஒழிக்கிற திமுக தோழமை கட்சிகளின் மாநாடுன்ட்டு போங்க. அதான நிஜம். இது ஒரு முழுமை அடையாதோன்னு தோணுது. இதுல அவருடைய நோக்கம் மட்டும்தான் வெளிப்படுமே தவிர அதை அமல்படுத்துறதை நோக்கி அந்த பயணம் தொடராதுன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. புரியுதுங்களா? ஆட்சியில் இருக்கிற கட்சி ஒரு ஒழிக்க கூட வேணாம். வருஷத்துக்கு 500 கடையை மூடணும்னா இன்னும் 2000 கடையை மூடி இருக்கணும். திமுக மூடலை. எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் சரியா இருந்தால் 500 கடையை மூடினாங்க. செந்தில் பாலாஜியினுடைய ஏற்பாட்டில் கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் எதிர்ப்புகள் கிளம்பின இடங்கள்ல என்ன ஒரு பட்டியலை எடுத்து 500 கடை தான் மூடினதான் என் நினைவு. அப்போ நீங்கள் என்ன 4 வருஷத்துல 2000 கடை மூடி இருக்கணும். 4வது வருஷம் தொடங்குதுன்னா 2000 கடை மூடி இருக்கணும். 1500 கடையை வைங்க, ஏன் மூடலை? அப்போ மது ஒழிப்புல நீங்க எழுப்புற கோஷம் எல்லாம் அரசியல் நாடகம். திமுக அது தெரிஞ்சு போச்சா? அந்த திமுக வச்சு, அந்த திமுக தலைமையில் இருக்கிற கட்சிகளை வச்சுதான் நான் நடத்துவேன்னு சொன்னா இது முழுமையான மாநாடான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். மற்ற கட்சிகள் கலந்துக்குவாங்களா? கம்யூனிஸ்டோ மதிமுக இவர் போய் கூப்பிடுறாருன்னு பாருங்களே. காங்கிரஸுக்கு நேற்று வரைக்கும் அழைப்பு இல்லைன்னு சொல்றாரு. தோழமை எங்க போச்சு? தோழமையும் இல்லை, அரசியல் எதிரிகளையும் சேர்க்க மாட்டீங்கன்னா அப்ப ஒரு திருமாவளவுக்கு ஒரு அந்த தடுமாற்றம் ஏன் வந்துச்சுன்னு நான் ஒரு நண்பராகவும் ஒரு ஆதங்கத்தோட தான் அதை கேட்க. இந்த தடுமாற்றத்துக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அரசியலுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி வரைக்கும், திமுக இருந்து அண்ணாதிமுக வரைக்கும் முக்கியமான கட்சிகள், இதுல சம்பந்தப்பட்ட கட்சிகள் பங்கேற்பாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சம்பந்தப்பட்ட கட்சினா உட்காந்து குடிக்கிற கட்சி இல்ல, ஆட்சியில இருந்த கட்சி, இருக்கிற கட்சி. நிதி இழப்பு ஏற்பட்டால் அதை உதவணும்னு நினைக்கிற கட்சி, உதவ மறுக்கிற கட்சி, இனிமேலாவது உதவருக்கு வற்புறுத்துற கட்சி பிஜேபி. எல்லாரையும் உட்கார வைங்கன்னு நான் சொல்றேன். அப்பதான் அது ஒரு முழுமையான மாநாடு இருக்கும். பட் ஏதோ அந்த வாய்ப்பு அவர் தவற விட்டுட்டார். ஆனாலும் கூட இந்த மாநாடு வெற்றிகரமா நடக்கணும். அது குறைஞ்சபட்சம் ஒரு தமிழ்நாட்டினுடைய பாதி மக்கள் தொகைக்காவது அந்த கவனம் போய் ஈர்க்கணும்னு நான் விரும்புறேன். நான் மது ஒழிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. மதுவால என்னவெல்லாம் நடக்குதுன்னு அவங்க ஒரு குடும்பம் ஒரு வீதியில பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கடந்து வந்துட்டு தான் இருக்கும். இந்த மாநாடு போடுறதுனால மட்டும் கிடையாது, அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதுலதான் இது முழுமையா வெற்றி. இந்த மாநாடு முடிந்த பிறகாவது திமுகவின் மனநிலையில் கொஞ்சமாவது கூடுதல் மாற்றம் ஏற்படுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சந்திப்புக்கு திருமா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு முன்பின் அப்படிங்கிறது ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கு அப்படிங்கிறதும் பேசப்படுகிறது. வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுக்கிட்டு சென்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க. அப்போ வந்து திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது அதற்கான விளக்கத்தை அவரே கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு பட்டும் படாம அவர் போறாரு. அதற்கு பிறகு இவருடைய சந்திப்பு நடக்குது. அப்போ முன்ன இருந்த அந்த வீரியம் சந்திப்புக்கு பின்னாடி இருந்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இடம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். சரிதானே? அதையெல்லாம் தூக்கி தூர வைங்க. சில பேர் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க. தலைமை கட்சி தலைவர் ஆகட்டும், தொழிலதிபர்கள், அவங்க சொந்த கட்சியினர் போறதுக்கு முன்னாடியே வாழ்த்து சொன்னாங்க. இவர் போயிட்டு வந்த பிறகு வாழ்த்து சொன்னார்னு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் சந்திச்சார். அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்றதுக்காக போய் சந்திச்சார். அது மாதிரி தலைமை கட்சி தலைவர்களும் சந்திச்சிருப்பாங்க. இவர் அப்போ பார்க்கல, இப்ப பார்த்தான்னு எடுத்துக்க வேண்டியதான் ஒண்ணு. இன்னொன்னு, கூட்டணி தொடர்பாக ஒரு சர்ச்சை பொது வெளியில வெடிச்சிருச்சு.
அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இவர் போயிருப்பார். போனாதான் இன்னமும் தோழமை தொடர்கிறதுன்னு திருமாவளவன் சொல்றதுல குறைஞ்சபட்ச அர்த்தம் இருக்கும். இல்லாட்டி வீதியில் ஒன்று பேசிட்டு ரூமில் போய் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது கேலி கூத்தா போயிருக்கும். ஸோ பொது வெளியில் எழுந்த அந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு கூட திருமாவளவன் நினைச்சு அந்த சந்திப்பை நடத்தியிருக்கலாம். அதை தாண்டி ஒரு வார்த்தையும் கூறு போட்டு எடுத்து வச்சு பீச்சு பீராயெல்லாம் வேண்டாம். சரி, முற்றுப்புள்ளி வச்சாச்சா? இதோட முடிஞ்சிருமா? ஏற்கனவே இந்த கொடி அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த நேரத்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். மாநாடு முடியட்டும். மாநாட்டில் பேசுற விஷயங்கள், அந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள், இந்த அரசு அணுகிற விதம், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் விமர்சிக்கலாம். இன்னொன்னு, கூட்டணி விட்டு வெளியே வர போறாரா வருவாரா, இந்த ஹைப்பே தேவையில்லையே. வந்தா என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்காது. இப்போ வந்தா அவர் எங்க போவார்? போக வேண்டிய அவசியம் என்ன? எடப்பாடி கிட்ட போறார், போய் என்ன பண்ண போறார்? என்ன அரசியல் நடத்துவார்? சொல்லுங்க. 2 வருஷம் இருக்கு. இந்த எம்பி ஜெயிச்சதே திமுகவாளன்னு அடுத்த அறிக்கை வரும். உங்க எம்பி பத்தி ராஜினாமா பண்ணிட்டு போகணும்னு ஒரு கோரிக்கை வரும். எங்க ஓட்டு வயலே வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 10 எம்பி ஜெயிச்சிருக்கீங்க, அந்த 10 பேரை ராஜினாமா பண்ண சொல்லணும் இவர்கிட்ட ஒரு அறிக்கை வரும். இந்த நாராச அரசியலை திருமாவளவன் விரும்புவாரா? அது அவசியம் தானா? ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா நேற்று அவர் வெளியில் வரேன்னு சொல்லியிருந்தா கூட ஒன்றும் நடந்திருக்காது. இதே திருமாவளவன் நான் கூட்டணி விட்டு வெளியேறேன்னு ஜனவரி 2026 சொன்னார்னா பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா முக்கியமான கல்லை உருகிறாருன்னு அர்த்தம். கூட்டணியிலேருந்து சட்டன்னு இடதுசாரிகள் காங்கிரஸ்க்குலாம் அந்த ஆசை வரும். சரி, நம்மளும் கிளம்பி எங்கிட்டாவது போய் இன்னொரு அணி அமைப்போம் அப்படின்னு. புரியுதுங்களா? ரெண்டுக்குமான அந்த கால வித்தியாசத்தில் ஏற்படுகிற அர்த்தம், மாறுபட்ட அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் நான். சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியையும் அவர் அறிமுகப்படுத்திட்டாரு, கட்சியையும் பதிவு செய்து விட்டார். சோசியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், ஓணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. இன்று பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. நேராக வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வர்றாரு. பெரியார் திடலுக்கு போய் பெரியாருக்கு மரியாதை செய்கின்றார். அதில் அவர் கொடுத்த அந்த விஷயங்கள் அறிக்கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி அப்படிங்கிறதையும் அவர் முன்னெடுக்கிறார். இது எதோட ஒரு சிக்னலா, இண்டிகேஷனா பார்க்கணும்? ஒரு சிக்னல் இல்லை, தான் யாரை வெறுக்கலைன்னு முதல்ல சொல்றான்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த சித்தாந்தத்தை நான் தூக்கி தூர எறிவேன் அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறார். அல்லது நான் இதை எரிய மாட்டேன், இதை நான் இந்த பக்கம் திரும்ப மாட்டேன், இந்த பக்கம் பார்ப்பேங்கிறதுல ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் இது. இதை வச்சுலாம் அவருடைய அரசியல் பாதையை நம்ம உட்காந்து அப்படியே தீர்மானிக்கிறது, அதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கூச்சத்தை தயக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு, விஜய்க்கே உரிய கேரக்டர் அது. மற்ற எந்த நடிகர்கிட்ட நான் இவ்வளோ பார்க்கல. இயல்பாகவே கூச்சமும் தயக்கமும் உள்ள ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அதில் என்ன கொடியை அறிமுகப்படுத்துகிறார், கொடியில் யானை ஏன் தூக்கிக்கிட்டு நிற்கிது அப்படிங்கிறதையும் விளக்கத்தை இன்னொருட சொல்லுவேங்கிறார். இப்படியெல்லாம் ஒரு விஷயத்துலையும் தயக்கத்தை காட்டிட்டு இருக்கிறார். மாநாட்டுக்கு போலீஸில் அனுமதி கேட்கிறார், மாநாட்டு தேதி இப்போ சொல்ல மாட்டார், அதிகாரப்பூர்வமாக அடுத்த வாரம் அறிவிப்பார், பின்னொரு நாளில் அறிவிப்பார். இப்படின்னு ஒன்னொன்னுலையும் ஒரு கொக்கியை போட்டுக்கிட்டே வந்த விஜய் தன்னுடைய தயக்கத்தை கூச்சத்தை தள்ளி வச்சுட்டு முதல் பொது நிகழ்வாக பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்த வந்ததை ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன் கடமையை இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். உடனே இனிமேல் ஒரு பயணிக்க போகிற பாதை பெரியார் சித்தாந்தம் தான். சமூக நீதினா சமூக நீதிங்கிறது ஒரு பரந்துபட்ட ஒரு விஷயம். ஏதோ ஒரு குறுகிய மனப்பான்மை, இடஒதுக்கீடு, இந்த விஷயம் அது மட்டுமே கிடையாது. சரிதானா? எந்த இயக்கத்திலிருந்தும் சமூக நீதியை பேசலாம், எந்த சித்தாந்தத்தை வச்சு கொண்டும் சமூக நீதியை அமல்படுத்தலாம். மனசு தான் அதுக்கு வேணும். சரிதானா? பிறப்போ இருக்கிற இயக்கமோ அதுக்கு ஒரு தடை கிடையாது. மனசு இருந்தால் போதும் சமூக நீதியை ஒருவரும் நிலைநாட்டலாம், அதிகாரம் கையில் இருந்தால். ஸோ பெரியார் பக்கம் போயிட்டதுனால, பெரியாருக்கு மரியாதை செலுத்தினால அப்போ இவர் பெரியாரிஸ்டா தான் அரசியலை தொடங்க போறாரு அப்படின்னு நீங்கள் யூகம் பண்ணால் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. என்ன செய்தாட்டு அவர் இன்னும் கொஞ்சம் வெளியில் வரணும். அப்போது 2 நாள் முன்னாடி அண்ணா பிறந்தநாள் நடந்த போது அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தணும், அண்ணா படத்துக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்காத விஜய், அல்லது நினைவுக்கு வந்தும் அதை செய்யாத விஜய், அடுத்த 2 நாளில் பெரியாருடைய படத்துக்கு மரியாதை செலுத்தணும், சிலைக்கு மாலை அணிவிக்கணும்னு நினைச்சதை அதில் சில யூகங்கள் கிளம்பலாம். அண்ணாவை தவிர்த்துட்டு பெரியாரை தவிர்த்துட்டு அண்ணாவை அரசியல் பண்ண முடியாது. இவருடைய அரசியல் பாதையும் பார்வையும் எல்லாம் கிட்டத்தட்ட 90% ஒன்று தான். அவர் தேர்தல் அரசியல் வேணாம்னார், இவர் தேர்தல் அரசியல் வேணும்னு சொன்னாரே தவிர அவர் பேசின அத்தனை விஷயங்களையும் இவர் ஆட்சியில் அமல்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். அப்படி ஒரு நிஜம் இருக்கிற போது அண்ணாவை மறந்துட்டு பெரியார்கிட்ட மட்டும் ஏன் வந்தாருன்னு சில கேள்விகள் இருக்கு. இப்போதான் கூச்சத்தை விட்டு வெளியே வந்தார்னு சொன்னேன். முதல் நாளே போட்டு இப்படி அடிக்க வேண்டாம், ஜஸ்ட் என் மனசுல இருந்ததை சொன்னேன். வரட்டும், தொடர்ச்சியாக அவர் வரதான் நான் சொன்னேன் தெரியுமா, அவர் பேசணும், வெளியில வரணும், ட்விட்டர்லயா தன் கருத்துக்களை சொல்லணும். அப்போதான் விஜயை நாம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு லேசா ஒரு வரி தெரியுதா, ஒரு காணல் நீர் மாதிரி ஒன்று தெரியுது, பெரியாருக்கு மரியாதை செலுத்த வந்துட்டாரு வெளிப்படையா அப்படின்னு தெரியுது இல்லை. இது மாதிரி 10 விஷயம் நடந்தாதான் விஜயை நாம எடை போட முடியும், அடையாளப்படுத்திக்க முடியும். ஓ, விஜய் இவர் தானா, அரசியல் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய முகம் இப்படிதானான்னு நம்ம அப்பதான் ஒரு யூகத்துக்கு வர முடியும், ஒரு கணிப்புக்கும் வர முடியும்.
அதனுடைய முதல் புள்ளி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க தான் நான் பார்க்குறேன். இப்போ மாணவர்களுக்கு அந்த விருது வழங்குற விழாவில் கூட அதானே பேசியிருந்தார். அண்ணாவை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் பேசியிருந்தார் அப்படிங்கிறதையும் அவர் பெரியாரையும் பேசிட்டு காமராஜரையும் பேசினாரா அது என்ன சித்தாந்தம்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு 2 பேரும் ஒரு அணியில தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு கட்சியை தொடங்குற ஒருத்தர் 2 பேரையும் சொல்றாருன்னா புது சிலபஸ் கூட கொஞ்சம் உருவாக்கிட்டு கொள்கை எழுதிட்டு இருக்காங்க தானே சொன்னாரு. ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் கிண்டலா சொல்றேன், நிஜமாவே கொள்கைகள் எழுதிட்டு இருக்கிறாங்க. நான் மாநாட்டில் வெளியிடுவேன்னு சொன்னார். என்ன கொள்கைகளை சொல்றாருன்னு பார்ப்போம். இல்ல சமூக நீதி பேசுறதுக்கு மனசு இருந்தா போதும் அப்படின்னீங்க. இவர் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கூட நமக்கு சித்தாந்த ரீதியில மாறுதல் இருக்கு அப்படிங்கிற விஷயம் பேசுறாங்க இல்லையா? எதுக்கு அவ்வளவு அவசரப்பட்டு என்னத்துங்க போய் ஒருத்தர் போய் கணிக்கணும்? வரட்டுமேங்க, முதல்ல வர விடுங்க. வந்தாலும் திருப்பி உள்ள அனுப்பி விட்டுருவே போல இருக்கு. இப்பதான் கூச்சத்தை விட்டு முதல்ல வெளியே வர்றாரு. அப்புறம் ஒரு லெட்டர் ஹெட்ல பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல ரெட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லல. இப்ப நீங்க சொல்லலையா என்ன சொன்ன? புதுக்கு வரல பெரிய ஆமான்ற. அப்ப முதல் வரி நான் அதுலயே சில விஷயம் நான் என்ன சொல்றேன், ஒரு 10 நிகழ்ச்சிகள் வரட்டும்னு சொல்றேன். எடுத்த உடனே ஒண்ணு தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க பெரியாரை தவிர்த்துட்டு அண்ணாவை பிரிக்க, அண்ணாவை தவிர்த்துட்டு பெரியார் தேர்தல் அரசியலுக்கு வராமல் எதையெல்லாம் சொன்னாரோ அதுல முடிஞ்ச வரைக்கும் தான் உயிரோடு இருந்த அந்த 2 வருடங்கள் இருக்குல்ல, ஆட்சி பொறுப்புல இருந்து அந்த 2 வருஷத்துல முடிஞ்ச வரைக்கும் அதை அமல்படுத்திட்டு வந்தார் அண்ணா. அவர் வேற கொள்கை வச்சுக்கல. அது சாமி கும்பிடுறது. நான் சொன்னது ஆட்சியில் எடுத்துக்கிட்டு அமல்படுத்தின விஷயங்களை சொன்னேன். சாமி சிலைகளை உடனே சாமி சிலைகளுக்கு பூரா போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் அந்த நிர்வாக விஷயத்துக்குள்ள இறை நம்பிக்கை அண்ணா திணிக்கல. அவருடைய கட்சி மேடைகள்ல சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவர் கடவுளே இல்லைன்னார். இவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அது வேற, அது அரசியல். நான் சொல்றது அரசு நிர்வாகத்துல பெரியார் எதையெல்லாம் தேர்தல் வேண்டான்னு சொல்லி மேடைகள்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரோ கடைசி நாள் வரைக்கும், தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் சொன்ன விஷயங்களை ஆட்சியில் அமர்ந்த உடனே அண்ணா செய்ய ஆரம்பிச்சார். ஸோ 2 பேரையும் நீங்க தனித்தனியா பிரிக்க முடியாது. அப்போ பின்னாடி அரசியல் வாக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது இல்லை மேடைகளை மாநாட்டில் பேசுறது கூட விஜய் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஏன் நான் அண்ணாவுக்கு போகாம போனேன் அப்படின்னு. அன்னைக்கு நான் ஊர்ல இல்லைன்ட்டு சிம்பிளா போயிடுவாரு. அப்போ நம்ம அரை மணி நேரம் பேசி கண்ணை வலிச்சது தான் மிச்சம். இதையாடா உட்காந்து இவ்வளவு நேரம் விவாதிச்சு அவர் ஊர்ல இல்லையாடான்ட்டு போவிய. ஊர்ல இல்லைன்னா ஒரு படத்தை வச்சு கேட்க மாட்டீங்களா? இதையெல்லாம் அந்த மாநாட்டில் அவர் பேசி முடிச்ச பிறகு நம்ம பேசுவோங்கிறேன். ஒன்னொன்னா போய் பிராயவன் முதல்ல இப்பதான் வந்து கேட்டை திறந்து வந்தால நம்மளே விரட்டி உள்ள அனுப்பிச்சு விட்டுற மாதிரி விட வேண்டாம். முதல்ல வரட்டும், இன்னும் கொஞ்சம் வரட்டும், தன்னை வெளிப்படுத்தணுங்கிற. மாநாடு விஷயத்துல கூட எந்த கட்சியினுடைய மாநாடும் இவ்வளவு பூடகமா நடந்ததே கிடையாது. ஏற்பாடுகளை நான் சொல்றேன். ஒருத்தர் போலீஸ்ல போய் 23 செப்டம்பர் 23 அனுமதி கேட்குறீங்க, 21 கேள்வி கேட்டாங்கன்னீங்க, எங்களை கேட்கலாமான்னீங்க, பதில் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னைக்கு ஏதோ சுவர் விளம்பரம் வருது, அக்டோபர் 15 தளபதி விஜய் அழைக்கிறார்னு விளம்பரம் போட ஆரம்பிச்சான் மாநாட்டுக்கு. அக்டோபர் 15 தினத்தந்தி தான் நினைக்கிறேன். ஒரு பக்கத்துல கலர் போட்டோ அப்படி வந்திருக்கு சுவர் விளம்பரத்தோட. இப்படி திருப்பினா விஜய் அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் என்னைக்கு மாநாடுன்னு. முரண்பாடு இல்லையா? எந்த அரசியல் கட்சி இந்த கூத்த பண்ணாது. இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சித்தாந்தம் வேணாலும் பண்ணுங்க, என்ன கொள்கை வேணாலும் எடுத்துட்டு வாங்க. இந்த கேலி கூத்துக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் சொல்ல போல எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? உங்களுடைய விளம்பரம் யார் செய்தா? அவங்க கட்சி நிர்வாகிகள் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஊரா. அப்ப அந்த அக்டோபர் 15 சொன்னது யாரு? அடுத்த வாரம் விஜய் அறிவிப்பார்னு சொல்றீங்க. அது ஏன்? அதுவும் செய்தி தான், பத்திரிகையினுடைய கருத்து தான். அது உண்மைதாங்கிறதுக்கு விஜயனுடைய மௌனம் தான் ஆதாரம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மாநாட்டை சொல்லல. கேட்டா அவர் அதிகாரப்பூர்வமா ரைட் தலைவர் அறிவிக்கட்டும், வேணான்னு சொல்லல. இவ்வளவு சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. 21 கேள்வி கேட்கிறாங்க. இது சுமூகமா நடக்கிற விஷயம். ஒரு மாவட்ட செயலரை பதில் சொல்லி அனுமதி வாங்குற விஷயத்த திமுக இப்படி பழி வாங்குறதாவே வச்சுக்குவோம். திமுக கூட இவர் சொல்ல வேண்டாம். ஒரு ட்விட்டர்ல எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும். சில நிர்வாக காரணங்களுக்காக தேதியை நான் சொல்லாம இருக்கேன். தேதியை விரைவில் அறிவிப்பேன். இதை சொல்றதுல விஜய்க்கு என்னங்க தயக்கம்? இதுதான் சினிமாத்தனம்னு சொல்றது. இது தமிழ்நாட்டில் இனிமேல் எடுபடாது. சரிதானா? இந்த பாணியில தான் நீங்க அரசியல் பண்ணுவீங்கன்னா நான் நிஜமா சொல்றேன், விஜய் நல்லா வரட்டும், நம்மளையும் சேர்த்து ஆளட்டும், நல்ல கொள்கைகளோட மக்களுக்கு நல்லது பண்ணா யார் வேணாலும் ஆள்றதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த லட்சணத்துல தான் உங்களுடைய அந்த கேரக்டர் இருக்கும். நான் சினிமாத்தனத்துல இருந்து நீங்க வெளியில வரமாட்டீங்கன்னா நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டில் உங்களுக்கு அரசியல் ரீதியாக இடமே இருக்காது. இந்த நடிப்பு, இந்த பாசாங், இந்த போலித்தனத்தை மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க. ஏதோ டீசர் வெளியிடுற மாதிரி முதல் பாடலை வெளியிடுற தலைப்பு நள்ளிரவு 12 மணிக்கு வெளியாகிறது அப்படின்னு அஜித் விஜய் ரசிகர்களுக்கு வேணா அது கொண்டாட்டமா இருக்கலாம். அரசியலுக்கு இது ஒரு துளி கூட பலனளிக்காது. இந்த ரகசியம் தேவையற்ற ரகசியம், அர்த்தமற்ற மூடு மந்திரம் தான். முதல்ல கொஞ்சம் வெளிப்படையா இருங்க. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.